காலையில் எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். ஒரு அற்புதமான உணவு காலை சிற்றுண்டி நம்ம சாப்பிட போகிறோம். இந்த காலை சிற்றுண்டி எல்லா விதமான மருத்துவ குணங்களும் உள்ளடங்கிய ஒரு அற்புதமான காலை சிற்றுண்டி. வேறு ஒன்றுமே இல்லைங்க, விளாம்பழம் தான். விளாம்பழம், நல்ல அருமையான விளாம்பழம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த விளாம்பழத்து கூட கரும்பு சக்கரை, இது ரெண்டையும் கலந்து நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். இப்படி எடுத்து இப்படி நல்லா போட்டு தொட்டு நான் என்ன பண்ண போகிறேன், சாப்பிட போகிறேன். விளாம்பழம் இதாக பாருங்கள், நல்லா சர்க்கரை, கரும்பு சர்க்கரை, விளாம்பழம் ரெண்டையும் கலந்து நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே வாயில் போட்டு, அதுதான் இவ்வளோதான் விஷயம். நல்ல சுவையாக இருக்கும், அதீத சுவை, நல்ல புளிப்பு தன்மை. அதே நேரத்தில் இந்த புளிப்பு கூட இந்த சர்க்கரையை சேர்ந்துக்கிறப்போ அப்படி ஒரு சுவை. ரசிச்சுட்டே இருக்கலாம், ரசித்து நீங்கள் ருசித்து சாப்பிடலாம். சாப்பிட ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், அப்படி ஒரு ஆனந்தம், பேரானந்தம். இந்த சாப்பாடு பேரானந்தம். முழுங்கிடணும், நல்லா உமிழ்நூலில் பட்டு அப்படி இருக்கு பாருங்க. நல்லா உமிழ்நூல் அப்படி பட்டு அப்படி முழுங்குறப்போ அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். உங்கள் உடம்புல என்ன வியாதி சொல்லுங்க, கேன்சர் கூட வந்துட்டு போட்டோம், சரியா? இதை சாப்பிடுங்க, ஒன்றும் யோசிக்க வேண்டாம். இன்னையிலேருந்து அதை சாப்பிட்றீங்க. விளாம்பழம் எங்கே கிடச்சாலும் பிடிக்கிறதில்ல, நீங்கள் விடுறதில்ல. சாப்பிடுங்க, பார்க்கலாம் எந்த வியாதி எந்த எமன் உங்களை தூக்கிட்டு போகிறான்னு நான் பார்க்குறேன், சரிங்களா? உலகத்தில் இதுக்கு ஈடு இணை இல்லாதது இந்த மருந்துக்கு ஈடு இணையே கிடையாது. விளாம்பழம் யாருங்க? சிவனுடைய பழம். சிவன் யார்? அழிப்பவன். அந்த அழிப்பவன் அழித்த சிறந்த நன்கொடை தான் இந்த விளாம்பழம். இந்த விளாம்பழத்தை சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும்? உடம்புல ஆயுசு கூடும், சரிங்களா? மனசில் தெம்பு சும்மா ஜம்முன்னு ஏறும், எவரெஸ்ட் சிகரத்து மேலே ஏறுற மாதிரி ஏறும். என்ன தான் முடியாது உங்களால், நான் பார்க்குறேன். நான் என்ன வியாதி, சர்வரோக வியாதியினுடைய சரி பண்ணக்கூடிய அற்புதமான மருந்து தான் நம்முடைய இந்த விளாம்பழம். விட்டுறாதீங்க, எங்கே பார்த்தீங்கனாலும் இனிமேல் ஒரு பழம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. அவசியம் எடுத்து சாப்பிடுங்க, போட்டு எடுத்துக்குங்க. ஒரு பழத்தையும் விட்டுறாதீங்க, பழமாக பிடுங்க, காயை பிடிங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க, சரியா? அற்புதம் அற்புதம் அற்புதம்.